பரபரப்பான சூழ்நிலையில் பாரிஜாதம் வீட்டை விட்டு இசையை துரத்த போகும் சுபத்ரா. சுபத்ரா இசைட்ட சொல்றாங்க, நடந்ததை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க இசை. போதும், இனிமே நீ நடிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க சுபத்ரா. தேவகி சொல்றாங்க, சுபத்ரா முதல்ல இசை மேல நீ எதுக்கு கோவமா இருக்கன்னு சொல்லு அப்படின்னு. சுபத்ரா சொல்றாங்க, இவளும் இவ குடும்பமும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இசை சொல்றாங்க, நான் எதுவும் பண்ணலையே அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அத்தைன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க சுபத்ரா. பாஸ்கரனும் தேவகியும் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. விஷால் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இவ ஜாதகத்தை மாற்றி எழுதி போலி ஜாதகத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சுபத்ரா. இதை கேட்டு இசைக்கே ஷாக் ஆகுது. தேவகிக்கு நம்பவே முடியல. ஜோஷியரை இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அத்தை, நான் தூக்கி போட்ட 2 ஜாதகம் இசையோட ஜாதகம் தான் அப்படிங்கிறாங்க சுபத்ரா. விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாண பொருத்தமே இல்லைன்னு ஜோஷியர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கும் ஷெய்ஜாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு. இசையை வீட்டை விட்டு துரத்தி விட போகிறாங்க சுபத்ரா. ஏற்கனவே விஷால் இசை ஃப்ராடுன்னு தான் சொல்லுவார். அவருக்கு இதுவும் ஒரு வசதியாக போயிடும். மொத்த குடும்பமும் சேர்ந்து இசையை வெளியே துரத்த போகிறாங்களா இல்லை யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா? என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.